வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மனு அளிக்க சிறப்பு முகாம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு, பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியாகும் இளைஞர்கள் உள்ளிட்ட புதிய வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தம் உள்ளவர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் SIRக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களும் படிவம் 6 புகைப்படத்துடன் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். அதில் தங்கள் வயது மற்றும் முகவரி அடையாள ஆவண நகலை இணைக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள பதிவை நீக்கவும் அந்த பாகத்தைச் சேர்ந்த எவர் ஒருவரும் படிவம் 7 பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஆனால் தவறான தகவல் அளித்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயரிடம் பெற்ற வாக்காளர்கள் முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள படிவம் 8 பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போது முகவரி அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகலை இணைத்து விண்ணப்பிக்கலாம். சிறப்பு முகாம்கள் தவிர இணையதளம் வாயிலாகவும் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி அல்லது டேப்லெட் வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து டெண்டர் கோரப்பட்டு HP, டெல், ஏசர் ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மடிக்கணினியின் மாதிரி, அதில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சர் இறுதி செய்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக இறுதி ஆண்டு கல்லூரியில் பயிலும் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட காட்சிகளை இவை. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரே பதவி, ஒரே கல்வி தகுதி இருக்கும் நிலையில் சம்பள முரண்பாட்டை களைய கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். 19 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். குழு அமைக்கிறேன்னாங்க. குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன ஆச்சுன்னு தெரியல. பல்வேறு பிரிவுகளாக வந்த அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஒட்டுமொத்தமாக 1200 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை வாளையார் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆலப்புழா, திருச்சூரில் கடந்த சில நாட்களாக பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கோழி, வாத்து, காடை உள்ளிட்ட பறவைகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நோய் பாதித்த பறவைகளை எல்லையோர மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வாய்ப்புள்ளதால் அந்தந்த மாநிலங்கள் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டின் கோவை வாளையார் சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளித்து அனுப்புகின்றனர். ஓட்டுநர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. 12 செக் போஸ்ட் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் 5, பொள்ளாச்சியில் 7. அங்கேருந்து ஏதாவது கோழி சம்பந்தமாக உள்ள தீவனம் வேஸ்ட் அதை ஏதாவது வந்துன்னா அந்த வண்டியை திரும்ப அனுப்புறதுக்கு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதை யாரும் பேனிக் ஆகண்டா. வாகனம் எங்கிருந்து வருகிறது என கேட்டறிந்த பின்னரே கோயம்புத்தூருக்குள் அனுமதிக்கப்படுகிறது. திமுக MP கனிமொழி பறை இசைத்து மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த காட்சிகள் தான் இவை. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் GB பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய திமுக MP கனிமொழி, கலை என்பது சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒளியாக இருக்க வேண்டும் என்றார். இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக, ஒரு உளியாக, இதை செதுக்கக்கூடிய, சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். மார்கழியில் மக்கள் இசை என்ற தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என இயக்குனர் வெற்றிமாறன் கூறினார். இந்த நிகழ்வு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணிருக்கு. 6 வருஷமா நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கிரவுட் இந்த ஓப்பன் கிரவுண்ட்ல நடக்கிறது
ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரும் 28ஆம் தேதி வரை மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திராவிட மாடலாட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி ஆட்டத்திற்கு இடம் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சாதித்து தனிக்காட்டு ராஜாவாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறி அதிமுகவுக்கு சவால் விடுத்தார். நான் கேட்கிறேன், இதில் 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் நீடித்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்கே இடம் கிடையாது. முன்னதாக நிகழ்ச்சியில் 342 கோடி ரூபாய் மதிப்பிலான 2059 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 386 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட 559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு பெற மேலும் 4 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினரிடம் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனுக்கள் வழங்கப்பட்டன. விருப்பமனு பெறுவதற்கான கால அவகாசம் வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் இதுவரை 9000க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விருப்பமனு பெற மேலும் 4 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து தரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி ஜி.கே. மணியை பாமகவிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். அன்புமணி தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள அறிக்கையில் ஜி.கே. மணியுடன் பாமகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தன்னை கட்சியில் இருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி விளக்கம் அளித்துள்ளார். தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாக நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்ல, மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே சமயம் பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்கியதால் பாமக புனிதமடைந்து விட்டதாக அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இதுவரையில் ஜி.கே. மணி அவருடைய தோற்றத்திற்கு, அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஜி.கே. மணியின் உண்மையான சுயரூபம் வெளியே வந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பாலு கூறினார். என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தற்பொழுது கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளும் புதிதாக கூட்டணியை உருவாக்க நினைக்கும் கட்சிகளும் அமமுக தனது கூட்டணிக்கு வர வேண்டும் என பேசுவது உண்மை என்றார். ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஷ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இப்படிலாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. புதிதாக ஒரு கூட்டணியில் செல்லவிருக்கிறோம் என்றால் எத்தனை தொகுதிகள் என்று பேசிய பிறகுதான் கூட்டணிக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார். தான் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்தார். செங்கோட்டையன் அதிமுகவிலேயே இருந்திருந்தால் கோபிச்செட்டிப்பாளையம் அவருக்குத்தான் என நயினார் நாகேந்திரன் கூற பாஜக விமர்சனத்திற்கு பதிலளித்து டெபாசிட் இழக்க விருப்பமில்லை என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், செங்கோட்டையன் தனது குருநாதர் என்றார். ஊடகங்கள் பெரிதாக இல்லாத காலகட்டத்தில் 1977ஆம் ஆண்டில் வானொலியில் செங்கோட்டையன் கோபியில் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்தி வெளியானதாக கூறினார். தமிழகத்திலே தேர்தல் முடிஞ்சு எம்ஜிஆர் வருவாரா அல்ல இதோடு நடிக்கிறதுக்கு போவாரா என்கின்ற காலகட்டத்தில்
முதல் செய்தி என்ன தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 15,000 வாக்கள் வித்தியாசத்தில் KA செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி முதல் செய்தி. பாஜக விமர்சனங்களுக்கு பதிலளித்த தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெற்றியை இலக்கு, டெபாசிட்டை இழப்பதல்ல என தெரிவித்தார். நம்முடைய லட்சியமே வேறு. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்குத்தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல. அவர் எப்போது வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார், கவலைப்பட தேவையில்லை. பொங்கலுக்குள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பலர் தாவேகாவில் இணைவார்கள் என்றும் நல்ல விஷயத்திற்காகத்தான் விஜய் வாய் திறப்பார் என்றும் கூறினார். சபரிமலையில் இன்று மண்டல பூஜை, இதிகாசங்கள் குறித்து ஆந்திர முதலமைச்சரின் கருத்துக்கள், இலங்கையை வீழ்த்திய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சபரிமலையில் மண்டல பூஜை இன்று நடைபெறும் நிலையில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது. பத்தனம்திட்டாவில் உள்ள ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து 450 சவரன் எடை உள்ள தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி பல்லக்கு வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. மேளதாளம் முழங்க சன்னதிக்கு எடுத்து வரப்பட்ட தங்க அங்கியை தந்திரி மற்றும் மேல் சாந்தி பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை மண்டல பூஜை நடைபெறும். பின்னர் வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்படும். 3 நாட்களுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும். ஜனவரி 14ஆம் தேதி பிரசித்தி பெற்ற மகரஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இதனிடையே மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 37,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. आप एक भारतीय क्रिकेटर हैं जिन्हें IPL के इतिहास में न सिर्फ सबसे छोटे खिलाड़ी होने का बल्कि सबसे तेज ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है. கிரிக்கெட் களத்தில் அதிரடி காட்டி வரும் வைபவ் சூரியவன்ஷிக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. தேசிய அளவில் கலை, விளையாட்டு, அறிவியல் உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்ட 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பிரதம மந்திரியின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். அந்த வகையில் பீகாரைச் சேர்ந்த 14 வயதான கிரிக்கெட் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷிக்கு விருது வழங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவத்தினருக்கு பால், மோர் உள்ளிட்டவற்றை விநியோகித்து பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் ஷவன் சிங்கின் செயலை பாராட்டி அவருக்கு விருது அளிக்கப்பட்டது. पंजाब, आप एक किसान के बेटे हैं. ऑपरेशन सिंदूर के दौरान आपने असाधारण साहस दिखाते हुए, गजब का जोखिम उठाते हुए, बिना विचलित हुए हाई रिस्क बॉर्डर स्थितियों में फ्रंट लाइन ट्रूपर्स की मदद की, लोगों को प्रेरित किया. हमारे फौजी आए थे उधर और वो हमारे लिए रक्षा के लिए आए थे. फिर मैंने सोचा चलो उनकी अभी सेवा करते हैं. फिर मैं दूध, चाय, लस्सी, बर्फ लेके जाता था उनके लिए रोज. 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 20 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. திருவனந்தபுரம் மாநகராட்சியின் முதல் பாஜக மேயராக வி ராஜேஷ் பதவியேற்றார். கேரளாவில் அண்மையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் வசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை முதல் முறையாக பாஜக கைப்பற்றியது. இதையடுத்து திருவனந்தபுரம் மேயராக பாஜக மாநில தலைவர் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டார். சுயேட்சை உறுப்பினர் ஆதரவு உட்பட மொத்தம் 51 ஆதரவு வாக்குகளுடன் வி ராஜேஷ் மேயராக பதவியேற்றார். அவரை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஆஷாநாத் துணை மேயராக பொறுப்பேற்றார். முன்னதாக திருவனந்தபுரம் மேயராக முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உட்கட்சி பூசல் காரணமாக அவருக்கு பதவி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கைப்பற்றிய கண்ணூர், திருச்சூர், கொல்லம், கொச்சி ஆகிய மாநகராட்சிகளில் முறையே நிஜி ஜஸ்டின், VK மினிமோல், MP ஹபீஸ், D இந்திரா ஆகியோர் பதவியேற்றனர். கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் ஆளும் கம்யூனிஸ்ட் கூட்டணி கைப்பற்றியிருந்த நிலையில் அக்கட்சியின் O சதாசிவம் மேயராக பதவியேற்றார். అవతార్ సినిమా కంటే మన మహాభారత రామాయణ గాథలు గొప్పవని మన పిల్లలకు మనం చెప్పాల్సిన బాధ్యత ఉంది. மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள், அவதார், சூப்பர்மேன் போன்ற பிரபலமான திரைப்படங்களை விடவும் ஆழமானவை என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதியில் RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஹாலிவுட் சூப்பர்மேன் கதாபாத்திரங்களை விட ஆஞ்சநேயர், அர்ஜுனன் உள்ளிட்ட புராண நாயகர்கள் வலிமை மிக்கவர்கள் என்று கூறினார். సూపర్మ్యాన్, స్పైడర్ మ్యాన్ కంటే మన హనుమంతుడు బలవంతుడని చెప్పాల్సిన బాధ్యత మన పైనుంది. బ్యాట్మ్యాన్, ఐరన్ మ్యాన్ కంటే మన అర్జునుడు గొప్ప యోధుడని వివరించవలసిన బాధ్యత మన పైనుంది. ஒவ்வொரு தம்பதியினரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். As Mohanji Bhagwatji has rightly mentioned always,
every couple should have 3 children. This is very important. நாம் மக்கள் தொகையில் கவனம் செலுத்தினால் 2047க்கு பிறகும் இந்தியாதான் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான 3வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி 2-0 என முன்னிலை வகித்த நிலையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தொடக்க முதலே இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இலங்கை அணி தடுமாறியது. இதனால் 20 ஓவர்களின் முடிவில் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஹசினி பெரேரா 25 ரன்கள் எடுத்தார். இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசி ரேணுகா சிங் 4 விக்கெட்டுகளையும் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 113 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா 1 ரன், ஜெபிமா 9 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஷபாலி வர்மா, ஹர்மன் பிரீத் கவுர் இருவரும் இணைந்து அதிரடியாக விளையாடினர். இதில் ஷபாலி 79 ரன்கள் எடுத்தார். இறுதியில் 13.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது.